ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி குக்கிங் நமக்கு மட்டும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் இருந்து செஞ்சிட்ருந்தேன். ஹஸ்பண்டுக்கு திருப்பூரில் ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அதனால் எனக்கு மட்டும் அப்படின்றதுனால 1 பாட் ரைஸாக தக்காளி சாதம் வச்சுட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஊருக்கு போகிற பிளான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, அவசர ஒர்க்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். ஆனால் ஈவினிங் வந்தால் ரெடியாருன்னு சொன்னார். பட் வழக்கம் போல் சார் வரலை. அதனால் ஊருக்கு போகிற பிளானை நாளைக்கு மாற்றியாச்சு. பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பாவை அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. சரின்ட்டு அவள் இங்கே தான் இருந்தாலா, நெல்லிக்காய் வேணும்னு கேட்டிருந்தா. நானும் அவளும் போயிட்டு நெல்லிக்காய் பறிச்சிட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவள் வாய் கொஞ்சம் கூட புளிக்கவே இல்லை. அசராமல் நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் நம்ம சீத்தாப்பழம் கொஞ்சம் அரிசிக்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தேன். 4 வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 3 பழுக்கலை, ஒன்றே ஒன்று மட்டும்தான் பழுத்து இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு நானும் அந்த குட்டி பாப்பாவும் ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டோம். நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.